அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் ரம்யா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபகேஷன் தான். விகிதம் எல்லாம் விகித சமம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு நியூவாக இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்துலாம். ஸோ ஒரு 7 கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்துட்டு இந்த கண்டிஷன் வந்து எப்பயுமே ட்ரூவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ விகிதம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். விகிதம் அப்படின்னாக்கா ஒரு ஏ பி அப்படிங்கிறவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ இவங்களோட ஆக்சுவல் சேலரி என்னவாக இருக்கும்? ஸோ ஏக்கு வந்து 4000 அப்படின்னு இருந்தாக்கா அப்போ பிக்கு கண்டிப்பாக எவ்வளோ இருக்கும்? இதோட 3 மடங்கு. 2 மடங்கு வந்து 4000னா 3 மடங்கு அப்படிங்கிறது 6000 அப்படிங்கிறது தான் சரி. ஸோ இதை நம்ம அடிக்கும் போது தான் நமக்கு வந்து இந்த சிம்ப்ளிஃபைடு வேல்யூ கிடைக்கிது. இதுதான் நம்ம ரேஷியோன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற ஆக்சுவலாக இருக்கிற சேலரி அந்த வேல்யூஸ் வந்து சிம்ப்ளிஃபை பண்ண வேல்யூ தான் 2:3 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம ரேஷியோ ஃபார்மேட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ A:B = 2:3 அப்படிங்கிறத நம்ம A/B = 2/3 அப்படின்ட்டு எழுதலாம். ஓகேவா? சேம் அதே மாதிரி மாறி இருந்தாலும் அப்படி எழுதிடலாம். B:A அப்படிங்கிறத நாம் B/A அப்படின்னும் எழுதலாம். ஸோ அதே வேல்யூஸும் அப்படியே தான் நம்ம எழுதப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரேஷியோ அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ ப்ரொபகேஷன் அப்படின்ட்டு என்னன்னு பாருங்கள். ப்ரொபகேஷன்னா உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், விகித சமம் அப்படிங்கிறது. ஸோ 2 ரேஷியோ வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது, என்ன ஈக்குவேட் பண்ணுறது தான் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறது அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், A:B அப்படிங்கிறது ஒரு ரேஷியோவாக இருக்குது. ஸோ C:D அப்படிங்கிறது ஒரு ரேஷியோவாக இருக்குது. இது 2 ஈக்குவேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது தான் வந்து விகித சமம் அப்படின்னு சொல்கிறோம். இது கிளியராக புரியுதான்னு பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம A:B இந்த மிடில் இருக்கு இல்லையா ஈக்குவேட், அந்த ஃபார்மை வந்து நாம் இந்த மாதிரி டபுள் சைடில் நம்ம பாயிண்ட் வச்சும் எழுதலாம். ஸோ இந்த இப்படி அப்படிங்கிறதுக்கு ஆஷன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிப்போம் அப்படிங்கிறது போதும். ஸோ அடுத்தது என்னென்னு பாருங்கள். இது நம்ம பையில் கூட எழுதலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு இருக்கிறத பாருங்கள், AD = B/C அப்படிங்கிறது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். ஸோ A/B = C/D. ஸோ இப்படி இருக்கிறத 2 ரேஷியோவை நம்ம டிவைட் பையில் எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்காங்க. A/D = B/C. ஸோ இந்த ஃபார்மலில் எழுதணுமா? இது வந்து கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சம் போடலான்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், கிரேட்டர் தென் அண்ட் லெஸ் தென் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், A/B = இங்கே C/D அப்படிங்கிறது ஒரு 2 ரேஷியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து AD, ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம், CB அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து ஈக்குவல்ட்டில் இருந்தது இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ AD அப்படிங்கிறது CBயோட பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த கண்டிஷன் வந்து கிரேட்டர் தென். ஸோ அதிகபட்ச வேல்யூவை காண்க அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூ வந்து பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா ஸோ இது கிரேட்டர், அந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை A/D C/B அப்படிங்கிறது ஸோ ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூஸ் வந்து நமக்கு பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம இது வந்து கிரேட்டராக இருக்கும், இந்த வேல்யூஸ் வந்து லெஸராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த கண்டிஷனுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கே தெரியும். இது நம்ம A/D அப்படிங்கிறது A/D அப்படிங்கணும் எழுதலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். ஸோ தேர்ட் கண்டிஷன் A+B / B = C+D/D. ஸோ வந்து பேஸ் கீழே இருக்கு இல்லையா, பகுதியில் இருக்கிறத வந்து மேலே வந்து நம்ம ஆட் பண்ணாலும் ஸோ இந்த கண்டிஷனும் சேமாக தான் இருக்கும். 2 சைடும் ஆட் பண்ணணும், லெஃப்ட் சைடும் ஆட் பண்ணணும், ரைட் சைடில் ஆட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஸோ இந்த கண்டிஷனும் எப்பயுமே ட்ரூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கண்டிஷன் பார்த்துலாம்.
ஸோ சிமிலர் தான். ஸோ ஃபோர்த்து பாருங்கள், a minus b divide by b equal to c minus d divide by d. ஸோ பகுதியில் இருக்க வேல்யூஸ் வந்து நாம் தொகுதியோட மைனஸ் பண்ணாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேம் வேல்யூஸாக தான் இருக்கும். இதுவே ட்ரூ கண்டிஷன் தான். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான் a plus b divide by a minus b equal to c plus d divide by c minus d அப்படிங்கிறதும். ஸோ மேலே இருக்க வேல்யூஸை ஆட் பண்ணுறோம், அப்புறமா நம்ம மைனஸில் கொண்டு வரோம். இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது தான். a plus b divide by b a minus b divide by b அப்படிங்கிறது ஈக்குவல் டு c plus d டிவைட் பைல d இருக்கும். இங்கே ஹோல் டிவைட் பைல c minus d டிவைட் பை d அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே dd அப்படின்னு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இந்த வேல்யூஸ் வந்து இதோட நம்ம பகுதியில் எழுதியிருக்கோம். அதுதான் இந்த கண்டிஷன். ஓகேங்களா, இந்த கண்டிஷனும் ட்ரூவாக தான் இருக்கும். அடுத்த கண்டிஷன் பாருங்கள், இன்வர்ஸ் அப்படிங்கிறது a டிவைட் பை b ஈக்குவல் டு c டிவைட் பை d. இது வந்து இன்வர்ஸ் ஃபார்மேட்டில் b டிவைட் பை a ஈக்குவல் டு d டிவைட் பை c. ஸோ இந்த இன்வர்ஸ் ஃபார்மேட்டும் ட்ரூவாக தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி போடலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், ஸோ a இஸ்ட்டு b இஸ்ட்டு c இஸ்ட்டு d அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து கடைசியாக இருக்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ மிடில் இருக்கியா, இது வந்து மீன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். மீன் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான். இது மட்டும்தான் நம்ம இன்ட்ரடக்ஷனில் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், சம் வந்து ஈஸியாக போட்டலாம். ஓகேங்களா. ஸோ இது ஃபார்முலா மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரேஷியோவில். ஸோ அந்த கண்டிஷன் மட்டும்தான். உங்களுக்கு வந்து சின்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ன படிச்சிங்களோ அதை தான் நம்ம போட போகிறோம். ஃபார்முலாலாம் எதுவும் கிடையாது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இந்த கண்டிஷன் மட்டும் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், பின்வரும் 2 விகிதங்களில் எது 17:18 மற்றும் 10:11 அதிகமாக உள்ளது, கிரேட்டர் வேல்யூ எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 ரேஷியோவில் கிரேட்டர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குதுன்னு ஆல்ரெடி நான் ஃபார்முலா சொல்லிட்டேன். ஸோ கொடுத்துருக்க வேல்யூ வந்து டிவைட் பையில் எழுதுருங்க 11. ஓகேவா, இந்த வேல்யூஸ் வந்து அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 17 × 11 அப்படிங்கிறது 10 × 18 அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து 187 கிடைக்கும், இங்கே 180 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வேல்யூஸ் பாருங்கள், லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்குது ரைட் சைடில் இருக்க வேல்யூவோட. ஓகேவா, அப்போனா இந்த வேல்யூ தான் கிரேட்டர் வேல்யூ அப்படிங்கிறது. 17 டிவைட் பை 18 அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ இது வந்து 2 விகிதம் கம்பேர் பண்ணும்போது மட்டும் தான் கிடைக்குமான்னு கிடையாது. 3 விகிதமும் கொடுக்கலாம், 4 விகிதமும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ செகண்ட் கொஷின் அப்புறம் பார்க்கலாம். 4 டிவைட் பை 5 2 டிவைட் பை 3 அப்படிங்கிறது 1 டிவைட் பை 2. ஸோ இந்த 3 ரேஷியோவில் எது கிரேட்டர் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 வேல்யூக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி கண்டுபிடிங்க. ஸோ 4 டிவைட் பை 5 2 டிவைட் பை 3 அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் 4 டிவைட் பை 3 அப்படிங்கிறது தான் கிரேட்டர் வேல்யூ. அப்போது 4 டிவைட் பை 5ங்கிற கிரேட்டர் வேல்யூ எடுத்து 1 டிவைட் பை 2 அப்படிங்கிறது இது 2த்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி கண்டுபிடிங்க. ஓகேங்களா. இப்போ இது 2த்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எது கரெக்டான வேல்யூன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, எப்படி போட்டிருக்கேன்னு புரியுதா பாருங்கள். ஸோ நம்ம கிரேட்டர் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், கிராஸ் மல்டிபிள் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கா ரைட் ஹேண்ட் சைடில் கிரேட்டராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது செகண்ட் கொஷின் பார்த்தலாம். பின்வரும் 2 விகிதங்களில் எது 2:3 5:8 75:121 மற்றும் 40:25 அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஷின் பார்த்தாலே தெரியுது நமக்கு 40:25 அப்படிங்கிறது தான் அதிக வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த 4 ரேஷியோக்கு ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ரேஷியோஸ் வந்து நான் எடுத்து எழுதிடுறேன். 5:8 75:121 40:25 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 2 வேல்யூவும் கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிடுங்க. 2:3 5:8 அப்படிங்கிறது 2 டிவைட் பை 3 5 டிவைட் பை 8 அப்படிங்கிறது. ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 8 இங்கே வந்துடும். 8 × 2 அப்படிங்கிறது நமக்கு 16. இவங்க 3 × 5 அப்படிங்கிறது மல்டிபிள் ஆகிடுச்சுன்னா 15 அப்படிங்கிறது கிடைக்கும். நமக்கு 16 அப்படிங்கிறது தான் கிரேட்டர் வேல்யூ. ஓகேவா. அப்போ 2:15
3ங்கிறது கிரேட்டர் வேல்யூ இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 75 டிவைட் பை 121 இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுமா 40 டிவைட் பை 25 அப்படிங்கிறது. ஸோ 75 × 25 அப்படிங்க மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1875 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே 121 × 40 அப்படிங்கிறது மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4840 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் வந்து இந்த சைடில் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து கிரேட்டர் வேல்யூ. அப்போ 40 டிவைட் பை 25 அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபைனலாக நமக்கு இது தான் கிடச்சிருக்கு. இதில் எந்த வேல்யூ கிரேட்டராக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். 40 × 25 தான். 40:25 அப்படிங்கிறது. ஸோ 2 டிவைட் பை 3 40 டிவைட் பை 25 2 × 25 அப்படிங்கிறது 50 3 × 40 அப்படிங்கிறது 120. அப்போ வந்து நமக்கு இங்கே தான் பெரிய வேல்யூ கிடைக்கும் 120ங்கிறது. அப்போது 40 டிவைட் பை 25 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்த்துலாம். தேர்டு கொஷின் பாருங்கள். 18 மற்றும் 54க்கு 3வது விகிதாச்சாரம் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ விகித சமம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த 2 ரேஷியோஸ் வந்து கம்பேர் பண்ணுவோம். இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ 3வதாக இருக்கிற விகிதாச்சாரம் தான் கேட்குறாங்க. ஸோ இன்னொரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ வந்து A:B B:C அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி எழுதிடலாம் நம்ம இந்த ஃபார்மேட்டில். ஸோ A டிவைட் பை B ஈக்குவல் டு B டிவைட் பை C அப்படிங்கிறது இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க அப்படியே. ஸோ AC ஈக்குவல் டு B² அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸை இதில் அப்ளை பண்ணிவிடுங்க. A அப்படிங்கிறது 18 இருக்கும். இங்கே B அப்படிங்கிறது நமக்கு 54 அப்படிங்கிறது இருக்கும். 54 நம்ம 2 டைம்ஸு ஓகேங்களா இன்ட்டு C அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இந்த வேல்யூ தான் நமக்கு தேவைப்படும். இது 54 × 54 கீழே வந்து 18க்கு வந்துடும். இங்கே C அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம 3 டைம்ஸ் அடிச்சிடலாம். 3 டைம்ஸ் அடித்து 54 × 3 அப்படிங்கிறது 162 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து தேர்டாக இருக்கிற ப்ரொபோர்ஷன்ஸ் வேல்யூ என்னது 162 அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இதில் வந்து 3 வேல்யூஸ் கொடுத்துட்டு 4வது விகிதாச்சாரம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணி போட போகிறீங்க. ஸோ 3 வேல்யூ கொடுத்துட்டு 4வது விகிதாச்சாரம் கேட்குறாங்க. அப்போது A:B:C:D அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா 4 விகிதாச்சாரம் இருக்கிறதுனால இந்த மாதிரி 4 வேரியபிள்ஸ் எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட் ஒன்று, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து அப்படிங்கிறது நம்ம இங்கே தான் என்ன நமக்கு தெரியாது. ஃபஸ்ட் ஒன் வந்து 9ங்கிறது தெரியும். செகண்ட் 13, தேர்டு வந்து 153 அப்படிங்கிறது தெரியும். இந்த வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம எழுதுன மாதிரி தான் A:B. ஸோ இது கம்பேரிசன் பண்ணிடுறோம். A டிவைட் பை Bன்னு எழுதிடலாம். இங்கே C டிவைட் பை D அப்படிங்கிறது. ஸோ இங்கே ABC அப்படிங்கிற வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 9 13 = 153 டிவைட் பை Dங்கிறது தெரியாது எக்ஸ் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸை மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த வேல்யூஸ்லாம் அப்படி நீங்கள் அனுப்பிட்டீங்க மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா கிடச்சிரும். கீழே இது டிவைட் பண்ணிவிடும். 9 அப்படிங்கிறது 9 வந்து நம்ம அடிச்சிட்டோம்னா 17 டைம் வந்துடும். 17 × 13 அப்படிங்கிறது 221. ஓகேவா? அப்போ டியோட வேல்யூ இது தான். 4th விகிதாச்சாரம் அப்படிங்கிறது 221 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னொரு கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த 5th கொஷின் பாருங்கள். 7க்கும் 63க்கும் இடைப்பட்ட சராசரி விகிதாச்சாரத்தை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏன்னு இருக்குது, 63ன்னு இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னேன் மிடில் இருக்க வேல்யூஸ் வந்து மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க 7 அப்படிங்கிறது வந்து ஏ தான். ஸோ இங்கே இருக்க வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா சி அப்படிங்கிறது, மிடில் வந்து பி அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்ட மெத்தட் தான். B:C அப்படிங்கிறது A டிவைட் பை B ஈக்குவல் டு B டிவைட் பை C அப்படிங்கிறது நம்ம B² = A × C அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ ஏவும் சியோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ 7 × 63 அப்படிங்கிறது இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி எழுதுனீங்கன்னா 441 அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ 441 அப்படிங்கிறது 21² வேல்யூ. இங்கே B² இருக்கும். ஸ்கொயர் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா 21 அப்படிங்கிறது தான் பியோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இதில் எதுவும் ஹோம்ஒர்க் சம் நான் கொடுக்கல. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா
விகிதம் சார்ந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கொஷின் கேட்டிருக்காங்களோ அது நான் எடுத்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். வீடியோவில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ சேனலுக்கு நியூவாக இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.